இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சதவீதத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, ஓர் எண்ணின் 75%த்திற்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையேயான வித்தியாசம் 82.5. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் இருக்கு, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறேன்னா 75% பார்க்குறேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம், அதே எண்ணின் 60%, அதே நம்பருக்கு 60%. இப்போ இந்த நம்பருக்கு 75% கண்டுபிடிச்சா இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கும், அதே நம்பருக்கு 60% கண்டுபிடிச்சா இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வருதான், வித்தியாசம் வந்து 82.5. சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். 75ல 60 பேர்ஸ்னா என்ன வரும், 15. 15% அப்படிங்கிறது 82.5. அப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, 20% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 20% வந்து என்ன, பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா அந்த மதிப்பு என்னவாகும், கூடும். அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போட்டா என்ன வரும், 20/15 இன்ட்டு 82.5. இப்போ இதையும் பெருக்கும் போது இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி ஒரு டெசிமல் தள்ளி போயிடும். அப்ப என்ன வரும்னா 2 இன்ட்டு 825. இங்க ஒரு ஜீரோ பேரும், இங்க புள்ளி பேரும், 15ன்னு வரும். இப்ப இதை அடி கொடுங்களேன். 3 15, இங்க 1 5, மிச்சம் ஒரு 3, 6 30, மிச்சம் ஒரு 2, 5 25, 1 இங்க 3 15, மிச்சம் 1, 3 15. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 110ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 110ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். இந்த மாடல் நம்ம கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்கோம்.